வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை விரைவில் உருவாக்க இளையோர் சக்தி உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசியல் சாசனத்தின் அடிப்படை கடமைகளை செய்யச் சொல்வதை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறுவது ஏற்புடையது அல்ல என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுத்திட தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடப் போவதில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அறிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து வெற்றி பெற 371 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை விரைவில் உருவாக்க இளையோர் சக்தி உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் இளையோர் சக்தி பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். தற்போது மக்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் இளையோர் தீர்வு காண்பார்கள் என்று அவர் கூறினார். பல்வேறு துறைகளில் இந்தியா சாதனைகள் படைத்து வருவதாகவும் இதற்கு இளையோரின் திறனே காரணம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதையை அளிக்க வலியுறுத்துவதையும் அரசியல் சாசனத்தின் அடிப்படை கடமைகளை செய்யச் சொல்வதையும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறுவது ஏற்புடையது அல்ல என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், அரசியல் சாசனத்தின் அடிப்படை கடமைகளை செய்யச் சொல்வதை அபத்தமானது, சிறுபிள்ளைத்தனமானது என்று முதலமைச்சர் கூறுவது தவறானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேச ஒற்றுமை மற்றும் அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத தலைவராக திரு மு க ஸ்டாலின் உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஆணவத்துடன் திரு மு க ஸ்டாலின் செயல்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று முதலமைச்சர் செயல்படுவது நல்லதல்ல என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுத்திட தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 8 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் இன்று சிறைபிடிக்கப்பட்டுள்ளதை அவர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகளை விடுவிக்க உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடப் போவதில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் சாசனத்திற்கு நேர் எதிராக ஆளும் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக கொண்டே தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் கால்நடைகளைப் போல பொதுமக்களை மீண்டும் அடைத்து வைக்க திமுகவை அனுமதிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவு செய்திருப்பதாக திரு அண்ணாமலை அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். இஸ்ரோ பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக அதன் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு நாராயணன் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பொறுப்பு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தந்திருக்கிறாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்கின்ற செயற்கைக்கோள்கள் சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3, மங்கள்யான் இப்படிப்பட்ட செயற்கைக்கோள்கள்லாம் நாங்க ஏற்கனவே அனுப்பியிருக்கோம். இப்போ நிறைய புது திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆட்களை முன்னுக்கு அனுப்புறதும் அவங்களை திருப்பி கொண்டு வரக்கூடிய செயல்பாட்டு கொண்டு வரக்கூடிய திட்டம். சந்திரயான் 4 நிலாவில தரையிறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய திட்டங்கள். இந்தியாவுக்காக விண்வெளியில ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்குள்ள ஒரு மாடியூலுக்கு இப்போ அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இப்போ அது 1000 பங்கு எடையுள்ள செயற்கைக்கோளை கொண்டு போறதுக்கு புதுசாட்டு ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள் ஆராய்ச்சி நடந்து அதை தயாரிக்கக்கூடிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த தருணத்துல பாரத பிரதமருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டது. இந்திய விண்வெளித்துறையில் உள்ள 17,500 பேர் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து நாட்டு மக்களுக்காக நல்லது செய்யறதுக்காக உள்ள திட்டங்களை நிறைவேற்ற போகின்றோம். செயற்கைக்கோளை
ஸ்பேஸ்ல வந்து இணைக்கிறதுக்கு டாக்கிங் அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ அதுக்குள்ள முயற்சி நடந்துட்டு இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 செயற்கைக்கோள் இருக்கு. நம்மளுக்கு நிறைய செயற்கைக்கோள்கள் வேணும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். விண்ணில் செலுத்தப்பட்ட 2 செயற்கைக்கோள்களை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இஸ்ரோ கூறியுள்ளது. இன்று காலையும் இதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் தரவுகளை கூடுதலாக ஆராய்ந்த பின்னர் இந்த முயற்சியை மீண்டும் இஸ்ரோ மேற்கொள்ள உள்ளதாகவும் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு த.வி. வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். காலையில இஸ்ரோ 2 விண்கலத்தையும் விண்வெளியில இணைக்கிற ஒரு பரிசோதனையை மேற்கொள்ளணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அது ரெண்டும் கை குலுக்கிற தொலைவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இறுதி முடிவுல அது இப்ப வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால அடுத்து வேற ஒரு தினத்துல தான் அந்த இணைப்பு நடைபெறும். 2 விண்கலத்தை விண்வெளியில இணைக்கிறது அப்படிங்கிறது 2 ரயில் பெட்டிய ரயில்வே ஸ்டேஷன்ல இணைக்கிற மாதிரி அவ்வளவு எளிது கிடையாது. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருப்பு பாதை இருக்கு. 2 ரயில் பெட்டியும் அதே இருப்பு பாதையில் தான் இருக்கும். ஆனா விண்வெளியில ஒரு விண்கலத்தினுடைய இருப்பும் இன்னொரு விண்கலத்தினுடைய இருப்பும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் சேர்க்க முடியாது இல்லையா? அது ஒரு பெரிய சிக்கல். இந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா தானியங்கி முறையில அந்த விண்கலங்கள் ஒன்றை ஒன்று உணர்ந்து சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு ரெண்டும் இணையணும். இந்த தானியங்கி முறையை தான் இப்போ பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்த முறை போதுமான அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற அளவுக்கு இல்ல அப்படிங்கிறதுனால அந்த தானியங்கி சிஸ்டம் இப்போ இணையாம புரிஞ்சிருச்சு. ஒரு சாகசமும் சவாலும் நிறைஞ்ச ஒரு விஷயம். இந்த முயற்சி அடுத்த முறை நடைபெறலாம் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றார். மாவட்டச் செய்திகள். மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சியில் கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையம், அறிவுசார் மையம், நூலகம் மற்றும் நகராட்சி தொடக்கப்பள்ளி கட்டடங்களை மாநில அமைச்சர் திரு கே.என். நேரு இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இளையோர் எழுச்சி தின மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகம் நடத்தப்பட்டு வருகிறது. நாகை கடற்கரையில் அரிய வகை கடல் ஆமைகள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் மணல் சிற்ப கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து வெற்றி பெற 371 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா தொடக்கம் முதலே அதிரடியாக ஆடி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 370 ரன் எடுத்தது. ஜெமிமா ரோட்ரிகஸ் அதிரடியாக 92 பந்துகளில் 102 ரன் குவித்தார். 371 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு தற்போது பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்று முன்வரை 49 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 245 ரன் எடுத்துள்ளது. ஆசிய கோப்பை பீச் கால்பந்து போட்டியில் பங்கேற்பதற்கான 25 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி தாய்லாந்தில் மார்ச் மாதம் நடைபெறவுள்ளது. நடப்பாண்டுக்கான IPL கிரிக்கெட் போட்டி மார்ச் மாதம் 23ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை விரைவில் உருவாக்க இளையோர் சக்தி உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசியல் சாசனத்தின் அடிப்படை கடமைகளை செய்யச் சொல்வதை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறுவது ஏற்புடையது அல்ல என்று தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுத்திட தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடப் போவதில்லை என்று
பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அறிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து வெற்றி பெற 371 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.